எதுக்காக கண்ணே எதுக்காக இந்த உயிரும் உடலும் எட்டி இருப்பது எதுக்காக? எதுக்காக கண்ணே எதுக்காக இந்த உயிரும் உடலும் எட்டி இருப்பது எதுக்காக? இந்த உயிரும் உடலும் கட்டி இருக்குதா? ஆமாங்க, இந்த உயிரும் உடலையும் ஒன்றா தாங்க கட்டி வச்சிருக்காங்க. அதனால தான் இந்த பாடலையே அந்த கவிஞர் எழுதினார். இந்த உயிர் இல்லைன்னா உடல் இல்லை, உடல் இல்லைன்னா உயிர் இல்லை. இதை எதுக்கு ஒப்பிடலாம்னா, நம்முடைய நாணயத்தை ஒப்பிடலாம். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குது. அது போலத்தான் நம்முடைய உடலும் உயிரும் இணைந்து இருக்கிறது. ஆமாம், இந்த உயிர் எங்கே இருக்குது? பிரிக்க முடியுமா என்றால் முடியாது, பிரிக்கவே முடியாது. பிரிக்க முடியாதில் ஒன்று இந்த உயிரும் உடலும் தான். அப்போ இந்த உயிர் எங்கே இருக்குது? மூளையில் இருக்கா? இதயத்தில் இருக்கா? இரைப்பையில் இருக்கா? கணையத்தில் இருக்கா? நுரையீரலில் இருக்கா? நம்முடைய விதையில் இருக்கா? காலில் இருக்கா? கையில் இருக்கா? எதில் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஒருவர் சொன்னார், மகனே, நீ தேடாதீ, எங்கே போயும் தேடாத, உயிர் ஓன்ட்ட தான் இருக்குது, உன் உடம்பு முழுவதும் பரவி இருக்கு. நீ கிள்ளி பாரு, உனக்கு தெரியும். காலில் கிள்ளு, வயிற்றில் கிள்ளு, காதை கிள்ளு, எதை வேணாலும் கிள்ளு, உனக்கு புரியும். அங்கே தான் உயிர் இருக்குன்னு கிடையாது, எல்லா இடத்துலையுமே உயிர் இருக்குது. இது யார் சொன்னது? மகாவீரர் வழியில் வந்தவர்கள் சொன்னார்கள். மகாவீரர் தான், வேறு யாரும் சொல்லலை. சமணர்கள் தான், எல்லாவற்றையும் உணர்ந்தவர்கள் சமணர்கள். பௌத்தம் கூட சொல்லலை, யாரும் கேட்கல. அதனால் இந்த உயிரும் உடலும் நம்மோட தான் இருக்குது. உயிர் போச்சுன்னா இந்த உடலுக்கு பேர் என் பேர் கிடையாது, எல்லார் பேரும் கிடையாது. இது சவம்னு சொல்லுவாங்க, இல்லது பிணம்னு சொல்லுவாங்க. வீட்டில் வச்சுக்க முடியுமா? முடியவே முடியாத. அப்போ என்ன பண்ணுறது? எரிக்கிறது இல்லது புதைக்கிறது. புதைச்ச பிறகு என்ன ஆகும்? இந்த புழுவெல்லாம் தின்னுடும், சதையெல்லாம் தின்னுடும். அப்போ எது மிஞ்சி போவோம்? எலும்பு தான் மிஞ்சி போவோம். அந்த எலும்பில் என்ன இருக்குது? அது வேதியியல் படித்தவங்களுக்கு தெரியும். அது பாஸ்பரஸும் பாஸ்பரஸ் தான் முக்கியமாக அதிகமாக இருக்கும். அதுலேருந்து தான் பாஸ்பரஸே கிடைக்குது நமக்கு. அது வேதிய பொருள் தான் அது. எனவே இந்த உடலே வேதியியல் பொருள்கள் தான் ஆனது. நம் உடலில் இருக்கக்கூடிய இரத்த அணுக்கள் இருக்க எல்லாமே அணுக்கள் தான். உடல் முழுவதுமே அணுக்கள் தான். இந்த அணுக்கள் எதனால் ஆனது அப்படின்னா எல்லாம் வேதியியல் பொருள் தான். வேதியியல் பொருள்னால்தான் நம்ம எல்லாமே ஆனது. அது எலும்பாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய சதையாக இருக்கட்டும், மூளையாக இருக்கட்டும், உடலே இருக்கட்டும், எல்லாமே எலும்பும் சதையும் தான். இந்த எலும்பில் தான் எல்லாமே இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் புரோட்டீன் இல்லை. சில அரிசியில் புரோட்டீன் இருக்குது, சில அரிசியில் கார்போஹைட்ரேட் தான் இருக்குது. ஆனால் நம்ம சாப்பிட்ற தண்ணியில் அணுக்கள் தான், கார்பன் இல்லை, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான். இந்த காற்றுல பல வாயுக்கள் கலந்துருக்கு, ஆனால் நம்ம சுவாசிக்கிறது ஆக்சிஜனை தான். நமக்கு ஏதாவது பாதிப்பு வரணுன்னா ஆக்சிஜனை தான் பிரித்து காற்றுலேருந்து அதை ஒரு குழாயில் அடைச்சி எல்லாருக்கும் மூக்கு வழியாக அனுப்புகிறாங்க. இதெல்லாம் இதுதான் நமக்கு உடலில் நடக்கக்கூடியதே வேதியியல் மாற்றம் தான். எப்படி செரிக்குது? சாப்பிட்றது செரிச்சு போகுது. எப்படி மலமாகுது? இதெல்லாம் நம்ம ஆராயணும். தண்ணி இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா? சாப்பாடு இல்லாமல் வாழ முடியுமா? முடியாது. அதனால தான் மனிதனுக்கு தேவை உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இந்த 3 இல்லைன்னா மனித வாழ்க்கையே இல்லை. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா வேறு எதையும் தேட மாட்டாங்க. உண்மை எது என்பது புரிந்துவிடும்.
அதுதான் சத்தியம்.